என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது, வசனங்களை வாசிக்கும் போது குறுக்கால பேசக்கூடாது. நம்ம வீட்டுக்காரையும் வந்து பேசக்கூடாது. நமக்கு இருக்கிற குறைகளை பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. நம்ம குறைய ஆண்டவரிடத்துல பேச வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம குறைய யார்கிட்ட பேசணும்? ஆண்டவர் தான் பேசணும். அவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் நியாயம் தீர்க்கிறவர். அவர்கிட்ட தான் நீ பேசணும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, சில பேர் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், சில பேரை தெரிந்து கொண்டு இருக்கிறார், சில பேருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தால்தான் நான் உனக்கு உண்மை உள்ளவனாக இங்க இறங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் தெரிந்து கொண்டார், சில பேரை அழைத்து கொண்டார், சில பேர் உண்மை உள்ளவர்களை பார்த்து வருகிறாராம். அல்லேலூயா. நீ உண்மையானவனா? என்னோட வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நீ செவி கொடுக்கிறாயா? என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? நீ கீழ்ப்படிந்து நடக்கிறாயா? அப்படி சொல்லி ஆண்டவர் நம்மளிடத்தில் எச்சரிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சி நேரமாக இருக்கிறதுனால நீங்க வந்து சுருக்கமா சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. வாங்க, ஏன் உட்கார்ந்து இல்லை, இதை டக்கு டக்குன்னு சாட்சி தான் சாட்சியை சொல்லிடணும். அல்லேலூயா.